மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். இபிடிபி செய்த கடத்தல்கள் ஊழல்கள் அம்பலத்துக்கு வரும். ராஜீவன் எம்பி கருத்து. ஈழமக்கள் ஜனநாயக கட்சி செய்த கொலைகள், கடத்தல்கள், கப்பம், ஊழல் தொடர்பிலும் அம்பலத்துக்கு வரும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் தெரிவித்துள்ளார். சமூக அபிவிருத்தி குழுக்களின் தலைவர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு பிரஜாசக்தி வறுமை ஒழிப்புக்கான தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள சமூக அபிவிருத்தி குழுக்களின் தலைவர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு இன்று செவ்வாய்க்கிழமை வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளர் திரிலிங்கநாதன் தலைமையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே சந்திரமூர்த்தி ராஜீவன் கலந்து கொண்டு சமூக அபிவிருத்தி குழு தலைவர்களுக்கான நியமன கடிதங்களை உத்தியோகபூர்வமாக வழங்கி வைத்ததுடன் கருத்துக்களையும் வழங்கினார். வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவைச் சேர்ந்த மொத்தம் 35 பேருக்கான நியமன கடிதங்கள் இந்த நிகழ்வின் போது வழங்கி வைக்கப்பட்டன. வறுமை ஒழிப்பு, சமூக மேம்பாடு மற்றும் மக்கள் நலன் சார்ந்த செயற்பாடுகளை அடித்தள மட்டத்தில் வலுப்படுத்தும் நோக்குடன் இந்நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் பிரதேச செயலக அதிகாரிகள், சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் நியமனம் பெற்ற குழு தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இவர்களுக்கான முழுநாள் கருத்தரங்கு இடம்பெற்றது. மலையகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காணிகளை வழங்க முன்வந்த புலம்பெயர்ந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கொடையாளர்கள். டிட்வா பேரினத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மலையக மக்களுக்கான நிரந்தர பாதுகாப்பான காணியை பெற்றுக் கொடுக்கும் மனிதாபிமான நடவடிக்கையை மானிடம் பூமிதான இயக்கம் ஆரம்பித்துள்ளது. அதன்படி இதுவரையில் 25 குடும்பங்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக மானிடம் பூமிதான இயக்கத்தின் தலைவர், தேசிய ஒருங்கிணைப்பாளர் பரா நந்தகுமார் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டுள்ள மலையக மக்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் காணி பெற்றுக் கொடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வசிக்கும் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த கொடையாளர்கள் காணிகளை வழங்க முன்வந்துள்ளதாகவும் அந்த இயக்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் குறிப்பிட்டார். அதன்படி யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு மாகாணத்தில் காணிகள் வழங்கக்கூடிய இடங்கள் தொடர்பிலும் ஆராயப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை மலையகத்தில் பாதுகாப்பான இடங்கள் உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் அங்கு வீடுகளை நிர்மாணித்துக் கொடுப்பதற்கும் இயலுமான சாத்தியங்கள் குறித்து ஆராயப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த விடயத்தில் எந்தவித அரசியல் தலையீடுகளையும் ஏற்படுத்த இடமளிக்கப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்தார். எனவே சுய விருப்பின் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் குடியேற முன்வரும் மலையக மக்களுக்கு காணிகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய அரசாங்கம் பற்றி 3 ஆண்டுகளுக்கு பின்னரே சரியாக மதிப்பிட முடியும் என்று மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பு. அரசாங்கம் தொடர்பில் ஒரு வருடத்தில் அதன் நன்மை தீமைகள் தொடர்பில் கருத்து கூறுவது உசிதமானதல்ல. புதிய அரசாங்கம் ஒன்று பதவியேற்று 3 வருடங்களின் பின்னர் தான் நன்மை தீமைகள் தொடர்பில் கருத்து கூற முடியும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், ஒரு அரசாங்கம் ஒரு வருடத்திற்குள் எதுவும் பெரிதாக சாதித்துவிட முடியாது. 3 வருடங்களின் பின்னரே எந்த பக்கம் போகிறது என்று தெரியும். கணக்காய்வாளர் நாயகம் தொடர்பில் இதற்கு முன்னர் எனது ஆட்சி காலத்தில் எவ்வாறு செயற்பட்டுள்ளேன் என்பது தொடர்பில் ஆராய்ந்து பார்த்தால் அது தொடர்பில் தெரிந்து கொள்ளலாம். நானும் ஒரு கணக்காய்வாளர் நாயகத்தை நியமித்தேன். கணக்காய்வாளர் நாயகத்திற்கான நியமனம் ஒரு மணித்தியாலத்தில் செய்யக்கூடிய வேலையாகும். பிரதேச சபைகளின் பாதீடு, வாக்கெடுப்பில் உறுப்பினர்களின் நிலைப்பாடு மக்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கலாம். அதை அரசாங்கம் உணர்ந்து செயற்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி சட்டத்தின் கீழ் இதுபோன்ற சூழ்நிலைகளை ஜனநாயக ரீதியாக வாக்கெடுப்பு மூலம் தீர்க்க முடியும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் எந்த ஒரு நபருக்கும் ஜனநாயக ரீதியாக தங்கள் வாக்கை பயன்படுத்த சுதந்திரம் உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். பொதுவாக புதிதாக நியமிக்கப்பட்ட அரசாங்கம் சிறப்பாக செயல்படுகிறதா இல்லையா என்பதை சுமார் 3 ஆண்டுகளுக்கு பின்னரே சரியாக மதிப்பிட முடியும் என்றும் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பு அரசியலில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம், அவசர சந்திப்புகளால் பரபரப்பாகும் அரசியல் களம். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பவற்றை ஒருங்கிணைப்பதற்குரிய முயற்சி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது என அறிய முடிகிறது. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் கொழும்பில் இன்று முக்கியத்துவமிக்க சந்திப்பொன்று நடந்துள்ளது.
ரணில் விக்ரமசிங்கவின் சகாக்களான ருவான் விஜயவர்தன, அகில விராஜ் காரியவசம் மற்றும் நவீன் திசநாயக்க ஆகியோர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவை அவசரமாக சந்தித்து பேச்சு நடாத்தியுள்ளனர். ருவான் விஜயவர்தன ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவராகவும் அகில விராஜ் காரியவசம் உபதலைவராகவும் பதவி வகிக்கின்றனர். நவீன் திசநாயக்க கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் ஆவார். இருதரப்பு இணைப்புக்கு சஜித் பிரேமதாசா ஏற்கனவே பச்சை கொடி காட்டியுள்ளார். இந்நிலையில் ரணிலின் விருப்பத்தையும் இவர்கள் இச்சந்திப்பின் போது வெளிப்படுத்தி இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரு கட்சிகளும் தனிக்கட்சியாக மாறுவதா அல்லது கூட்டணியாக செயல்படுவதா என்பது பற்றி இறுதி முடிவு இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் எடுக்கப்பட உள்ளது. இச்சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா பதிவிட்டுள்ளார். அப்பதிவில் எமது தாய்நாடு எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் தேசிய இலக்குகளை பயனுள்ள மற்றும் திறமையான முறையில் நிறைவேற்ற புதுமையான கொள்கை நடவடிக்கைகளை வகுப்பதன் முக்கியத்துவம் குறித்து பயனுள்ள மற்றும் நேர்மறையான கலந்துரையாடல்கள் நடைபெற்றன என்று குறிப்பிட்டுள்ளார். டக்ளஸ் தேவானந்தா சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதி. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதன்படி அவர் மகர சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஜகத் வீர்சிங்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்பு தொடர்பில் சந்தேகம் நிலவுவதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் நேற்று கூறியிருந்தார். இந்நிலையில் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல் தொடர்பில் இதுவரையில் எந்தவித சிக்கல்களும் ஏற்படவில்லை என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். அந்த விடயம் தொடர்பில் எவ்வித முறைப்பாடுகளும் இதுவரையில் பதிவாகவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்பு தொடர்பில் ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது முறைப்பாடுகள் இருப்பின் அவற்றை முறையாக சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அவற்றை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக இலங்கை இராணுவத்தினால் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்ட துப்பாக்கியொன்று வெளிவேறிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. திட்டமிட்ட குற்றக்குழு தலைவரான மகாந்துரே மதுஸ் வழங்கிய தகவலுக்கு அமையவே குறித்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைக்கு வரவழைக்கப்பட்ட போதே முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டதுடன் எதிர்வரும் 9ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அர்ச்சுனா எம்பிக்கு தையிட்டி விகாரையில் காணியை இழந்த உரிமையாளர்கள் விடுத்த பகிரங்க சவால். தையிட்டி விகாரைக்காக அபகரிக்கப்பட்டுள்ள எமது காணிகளுக்கான உறுதிகள் பொய்யான உறுதிகள் என கூறிக்கொண்டும் எமது போராட்டம் தொடர்பில் கேலி செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் எமது உறுதிகள் பொய்யான உறுதிகள் என்பதனை நிரூபிக்கட்டும் என காணியை இழந்த உரிமையாளர்கள் பகிரங்க சவால் விடுத்துள்ளனர். யாழ் ஊடக அமையத்தில் தையிட்டி விகாரையால் காணிகளை இழந்த காணி உரிமையாளர்கள் நடாத்திய ஊடக சந்திப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டது. சட்டவிரோத தையிட்டி விகாரை தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். விகாரை உள்ள காணிகளுக்கான உறுதிகள் அரசு அதிகாரிகளிடம் எம்மால் பல தடவைகள் வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் சந்திரசேகர் காணி உறுதிகள் சரிபார்க்கப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். ஆளுநர், அரசு அதிபர், பிரதேச செயலாளர்களிடம் காணி உறுதி வழங்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டு அவை மக்களின் காணி என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு வகையில் மக்களின் காணி என்பதை ஏற்றுக்கொள்ளும் அமைச்சர் தற்போது மாற்றுக்காணி என்று பேசுகிறார். மாற்றுக்காணியையோ நஷ்ட ஈட்டையோ நாம் கேட்கவில்லை. இவர்கள் மாற்றுக்காணி என்று எதை சொல்கிறார்கள்? மாற்றுக்காணியை எங்கே வழங்கப் போகிறார்கள்? இவர்கள் காக்கை தீவிலும் மற்றும் மாற்றுக்காணியை வழங்கக்கூடும். அங்கு வாழ முடியாது. காணிகளை இழந்த எங்களுடன் கலந்துரையாடாமல் புத்தபிக்குவுடன் கலந்துரையாடி காணிகளை விடுவிக்கப் போகிறார்கள். அரசாங்க அதிபர் தனது வாகனத்தில் இருந்த அரசு அதிபர் என்ற பலகையை தூக்கிவிட்டு அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் இளங்குமரனுடன் சென்று புத்த பிக்குவுடன் பேசுகிறார். அரசு பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் நாம் தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு இந்த காணிகள் தொடர்பில் தெளிவான விளக்கம் இல்லை. அரசு அதிபரும் ஆளுநரும் எம்மை அழைத்து பேசி இந்த காணி பிரச்சனையை தீர்த்திருக்கலாம். ஆனால் அவர்கள் உள்நோக்கத்துடன் எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை. பிக்கு காணியை விட்டு தருவதாக சொன்னதாக சொல்கிறார்கள். நீங்கள் காணிகளை விட்டுக் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் அடாத்தாக பிடித்து வைத்துள்ளீர்கள். எங்கள் காணியில் உங்களுக்கு எவ்வளவு தேவை என்பதை எம்மிடமே கதைக்க முடியும். இந்த நிமிடம் வரையும் எங்களுடன் கதைக்கவில்லை. இலங்கை சுதந்திரம் அடைய முதல் இருந்த காலத்தில் குறித்த தையிட்டிக்கான உறுதி எம்மிடம் உள்ளது. தையிட்டியில் போராடும் மக்களிடம் கள்ள உறுதி உள்ளது என்று அர்ச்சுனா சொன்னதை ஏற்க முடியாது. போராடும் மக்களை கேலி செய்ய வேண்டாம். முடிந்தால் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன்
தையிட்டியில் போராடுபவர்களின் காணி உறுதி பொய் என்பதை நிரூபிக்கட்டும் என தையிட்டி காணி உரிமையாளர்கள் சவால் விடுத்துள்ளனர். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. போதைப் பொருட்களை முழுமையாக கட்டுப்படுத்த கபட நாடக அரசை வலியுறுத்துகிறேன். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சீற்றம். போதைப் பொருட்களை முழுமையாக கட்டுப்படுத்த கபட நாடக அரசை வலியுறுத்துகிறேன் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து திருத்தணி சென்ற ரயிலில் இளைஞர்கள் சிலர் நேற்று மற்றொரு இளைஞரை கொடூரமாக தாக்கிய சம்பவம் தமிழகம் எத்தகைய அபாயகரமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறது என்ற அச்சத்தையும் அதிர்வலைகளையும் மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. இளைஞர்கள் தவறான பாதையில் செல்வதை அரசு முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்கவில்லை. இளைஞர்கள் எக்கேடும் கெட்டு வீணாய் போனால் நமக்கென்ன என்ற ஆளும் அரசின் அலட்சியத்தையும் பொறுப்பின்மையுமே இந்த சம்பவம் எடுத்து காட்டுகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போதைப் பொருட்களால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருகிறது. தமிழகத்தில் இளைஞர்களை நல்வழி பாதையில் கொண்டு செல்லும் திட்டங்கள் இல்லை. இளைஞர்கள் நல்ல முறையில் கல்வி கற்க ஏற்ற சூழல் இல்லை. தகுதிக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் இல்லை. புத்தாக்கம் இல்லை. புதிய முயற்சிகளுக்கு ஊக்கம் இல்லை. இவை எவற்றையும் ஏற்படுத்தி கொடுக்காமல் யாருக்காக இந்த ஆட்சியை நடத்துகிறீர்கள்? எஞ்சியிருக்கக்கூடிய ஆட்சி காலத்திலாவது போதைப் பொருட்பழக்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கபட நாடக அரசை வலியுறுத்துகிறேன் என தெரிவித்திருந்தார். 12 பேர் கொண்ட குழு 2026க்காக திமுக போடும் பெரிய திட்டம் களமிறங்கும் கனிமொழி. 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக இப்போதே தேர்தல் பணிகளை திமுக விறுவிறுப்பாக்கியுள்ளது. இதற்காக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி தலைமையில் 12 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் அமைச்சர்கள் PDR பழனிவேல், தியாகராஜன், DRP ராஜா, கோபி, செழியன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் இடம்பெற்றுள்ளனர். இந்த 12 பேர் கொண்ட குழுவினர் வரும் ஜனவரி 9ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளனர். இந்த பயணத்தின் போது வெறும் கட்சிக்காரர்களை மட்டும் சந்திக்காமல் பொதுமக்கள், சிறு குறு வணிகர்கள், விவசாயிகள் மற்றும் பெரும் தொழிலதிபர்கள் என அனைத்து தரப்பினரையும் நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளையும் எதிர்பார்ப்புகளையும் கேட்க உள்ளனர். இந்த தகவல்களை அடிப்படையாக வைத்துத்தான் மக்களுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் என தெரிய வருகிறது. செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். பிரித்தானியாவில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு, மக்கள் எடுத்து வரும் முடிவு. பிரித்தானியாவில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு காரணமாக அந்நாட்டு மக்கள் தங்களின் பணத்தை எங்கே எப்படி செலவிட வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாகவும் மற்றும் சமரசமற்ற முடிவுகளை எடுக்க தொடங்கியுள்ளதாக புதிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. தற்போது அவசியமற்ற செலவுகளுக்கு தவிர்ப்பு, முன்பு சாதாரணமாக செலவு செய்த பொழுதுபோக்கு அம்சங்கள், வெளி உணவு மற்றும் சந்தா சேவைகளை மக்கள் தற்போது துணிச்சலாக ரத்து செய்து வருகின்றனர். மற்றும் விலை உயர்ந்த பிராண்ட் தயாரிப்புகளை தவிர்த்து தரமான அதே சமயம் மலிவான சூப்பர் மார்க்கெட்டுகளின் சொந்த தயாரிப்புகளை மக்கள் அதிகம் தேடி செல்கின்றனர். விலை ஒப்பீடு, ஒரு பொருளை வாங்குவதற்கு முன் பல இடங்களில் அதன் விலையை ஒப்பிட்டு பார்த்து மிக குறைந்த விலையில் கிடைக்கும் இடத்தில் மட்டுமே வாங்கும் ரூத்லெஸ் மனநிலைக்கு மக்கள் மாறியுள்ளனர். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு மக்களின் சேமிப்பை குறைத்துள்ளது. மேலும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை காரணமாக தேவையற்ற கடன்களை தவிர்க்க மக்கள் விரும்புகின்றனர். இதனால் தள்ளுபடி கூப்பன்கள் மற்றும் கேஷ்பேக் சலுகைகளை பயன்படுத்துவதில் மக்கள் இப்போது அதிக முனைப்பு காட்டுகின்றனர். மக்களின் இந்த சிக்கன போக்கினால் சில்லறை வர்த்தக நிறுவனங்கள் தங்களின் விலை கொள்கைகளை மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். தரம் மற்றும் குறைந்த விலை ஆகிய இரண்டையும் சரியாக தரும் நிறுவனங்களை மட்டுமே மக்கள் ஆதரிக்கின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவில் இந்துக்களின் வீடுகளுக்கு தீ வைப்பு, வங்கதேசத்தில் மீண்டும் பதற்றம். வங்கதேசத்தில் கடந்த சில நாட்களாகவே பதற்றம் மீண்டும் அதிகரித்துவிட்டது. இந்துக்களை குறிவைத்து நடக்கும் வன்முறைகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது.
அங்கு நள்ளிரவு நேரத்தில் இந்துக்கள் வசிக்கும் 5 வீடுகளை மர்ம நபர்கள் தீ வைத்து கொளுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு ஏற்பட்ட வன்முறையில் கசினா ஆட்சி தூக்கி எறியப்பட்டது. பல மாதங்களுக்கு பிறகே அங்கு மெல்ல அமைதி திரும்பி வந்தது. இந்த சூழலில் தான் இப்போது மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது. சிறுபான்மை சமூகத்தினர் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளது. அங்குள்ள பேஜ்பூர் மாவட்டத்தின் டும்ரிதலா கிராமத்தில் இந்து குடும்பத்தினர் குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளனர். இந்து குடும்பங்கள் வாழ்ந்த 5 வீடுகள் நேற்றைய தினம் தீக்கிரையாக்கப்பட்டன. வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. வங்கதேசத்தில் மாணவ தலைவர் கொலையை தொடர்ந்து மீண்டும் வன்முறை வெடித்துள்ள நிலையில் இதுபோல சிறுபான்மை இந்துக்கள் மீதான தாக்குதலும் அதிகரித்துள்ளது. கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி மயன்மத் சிங்கில் 29 வயதான தொழிலாளி தீபு சந்திரதாஸ் என்பவர் கொல்லப்பட்டார். அவர் நபிகள் நாயகத்தை அவமதித்ததாக சொல்லி படுகொலை செய்யப்பட்டார். இருப்பினும் அவர் நபிகள் நாயகத்தை அவமதித்ததற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இந்த சம்பவம் நடந்து ஒரே வாரத்தில் இப்போது மீண்டும் இந்துக்களின் வீடுகள் அங்கு தீக்கிரையாக்கப்பட்டன. தீ வேகமாக பரவ வேண்டும் என்பதற்காக ஒரே இடத்தில் துணிகளை போட்டு அங்கு தீ வைத்துள்ளனர். துணியில் எளிதாக தீ பற்றிய நிலையில் அது வேகமாக பரவி இருக்கிறது. இதன் காரணமாகவே அருகில் இருந்த 5 வீடுகளில் தீ பற்றி இருக்கிறது. அங்குள்ள அடிப்படைவாத கும்பல் இந்த சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.